தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். இன்னைக்கு சண்டே. குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுதா? அப்படியே கதை கேட்கவும் ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்காக கதை சொல்றதுக்கு நானும் வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய பர்த்டே விஷஸை சொல்லிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் குட்டீஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்கிற மாதிரி சேஃபாக இருங்க. அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேளுங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிச்சு வச்சுருங்க. ஓகேயா? இப்போது நாம் ராமாயணம் கதைக்குள்ளே போகலாம். கிஷ்கிந்தா காண்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னாலே மங்கீஸை பற்றின விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா கிஷ்கிந்தா அப்படிங்கிற அந்த கிங்டமே மங்கீஸ்க்கான கிங்டம் தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அது பல லட்சம், அதாவது 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. 1.5 lakhs of years. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அப்போ இதெல்லாம் நடந்தது. சமுத்திரம் பேசும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி மலைகள்லாம் பேசும், மரங்கள் எல்லாம் பேசும். எல்லாமே பேசக்கூடிய சக்தி அன்றைக்கு இருந்தது. அன்னைக்கு இருந்த காலமே வேற, இப்போ இருக்கிற காலமே வேற. ஸோ அப்போ இருக்கக்கூடிய மங்கீஸ் எல்லாம் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த வானர வீரர்களை பற்றின விஷயந்தான் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் நாம் நிறைய பார்க்க போகிறோம். இப்போ அந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் கிஷ்கிந்தை அப்படிங்கிற அந்த கிங்டத்தோட ராஜா சுக்ரீவன், அந்த ராஜாவோட அமைச்சர் ஹனுமான், அங்கதன் ஒரு அமைச்சர் இளவரசனாக இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, சீதையை தேடுவதற்காக கோடிக்கணக்கான வானர வீரர்கள் அழைக்கப்பட்டனர். அவர்களை 4 பிரிவாக பிரித்து அவர்களை ஒவ்வொரு பகுதிக்காக அனுப்பி வைக்கிறார் சுக்ரீவன். அவர்கள் மத்தியில ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறாரு, பேசுறாரு. நம்ம எப்படியாவது சீதா பிராட்டியை கண்டுபிடித்து விட வேண்டும், அதற்கு எனக்கு உங்க ஒவ்வொருத்தரோட உதவியும் அவசியம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுல கிழக்கு பகுதிக்கு ஒருத்தரையும், மேற்கு பகுதிக்கு ஒருவரையும், வடக்கு பகுதிக்கு சத்தபலி அப்படிங்கிறவரையும் அனுப்புறாராம். அந்த சத்தபலிங்கிறவரோட 1 லட்சம் வீரர்களை அனுப்புறாரு. ஏன்னா ஒருத்தர் போய் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளோ பெரிய ஏரியா இல்லையா? அதுக்காக 1 lakh monkeys எல்லாரையும் அனுப்புறாரு அந்த சத்தபலிங்கிறவரோட. அனுப்பி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க எல்லாரும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது அவங்க இருக்கக்கூடிய கிஷ்கிந்தையில இருந்து நார்த் சைடு, இப்ப இருக்கக்கூடிய நேபாள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நேபாள், உத்தரப்பிரதேஷ், அந்த பீகார் அந்த பக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்றாரு அவரு. அந்த பகுதி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹிமாலயாஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அதெல்லாமும் சொல்லியிருக்காங்க வால்மீகி. இதுல மிலேச்சர்கள், புலேந்தர்கள் அப்படின்ற பெயர்ல குறிப்பிடுறாரு. அவர்கள் அந்த நாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள், மலைகளிலும் சென்று தேட வேண்டும் அப்படிங்கிறாராம். எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் இல்ல? 1 மாச காலம்தான் டைம். அதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அந்த சதபலி அப்படிங்கிறவரை வடக்கு பக்கமாக அனுப்பி வைக்கிறாரு சுக்ரீவன். இப்போ தெற்கு பக்கமாக அங்கதன் தலைமையில யார் யாரெல்லாம் இருக்காங்க? நீலன், நலன், ஜாம்பவான், ஹனுமான். இந்த 5 பேர் ஒரு டீமாக அமைக்கிறாங்க. இந்த 5 பேர் சேர்ந்து பல வானர வீரர்கள், குறிப்பாக 2 லட்சம் வானர வீரர்கள்னு வச்சுப்போமே, இத்தனை பேரையும் சேர்த்து தெற்கு பக்கமாக அனுப்புவதாக பிரிக்கிறார். ஒவ்வொருத்தரையா பிரிக்கிறாரு சுக்ரீவன். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. உங்க எல்லாருக்கும் 1 மாசம்தான் டைம். அந்த 1 மாசத்துக்குள்ள சீதா பிராட்டியை கண்டுபிடித்து இந்த இடத்துக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தனியா ஸ்பெஷலா ஹனுமனை பார்க்கிறாராம். பார்த்துட்டு சொல்றார், அனுமனே, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அஞ்சனை மைந்தா, நீ சகலவிதமான காரியங்களையும் முடித்து விடக்கூடிய சக்தி, வல்லமை பெற்றவன். உன்னால நிலத்தில் நடக்க முடியும், நீரினில் நடக்க முடியும், வானத்துல பறக்க முடியும், நெருப்பு, தேவலோகம், இப்படி எந்த இடமாக இருந்தாலும் சரி அதற்குள்ள புகுந்து புறப்பட்டு வந்துடுவ. நீ அத்தகைய பராக்கிரமசாலி. உன்னுடைய தகப்பனாராகிய வாயு பகவானை போலவே உனக்கும் அசாத்தியமான ஒரு திறமையும் ஆற்றலும் உண்டு. அதனால உன்னை நான் பலமாக நம்பி இருக்கேன். அதோட இல்லை, உனக்கு மிகச்சிறந்த
எந்த இடத்தில் எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மதியுகம் அதிகம், விவேகம் அதிகம். அதனால நீ எப்படியும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவ. அதாவது ஒரு வேலையை கொடுத்தாக்க அந்த வேலையை மிக சிறப்பாக யார் செய்வாங்கன்றத பார்த்து கொடுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல சுக்ரீவன் சொல்றாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நீ கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தெற்கு பக்கமாக கடத்தி கொண்டு சீதை சென்றார், அதான் இந்த பக்கமாகத்தான் போனா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுட்டோம். அப்போ இந்த பக்கமா போனா அப்படின்னாக்க நிச்சயமாக தெற்கு பகுதியாக இருக்க வேண்டும். கடலை கடந்து 100 யோஜனை தூரத்திற்கு அப்பால் ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல தான் ராவணன் இருக்கணும், அந்த பகுதியை நீதான் சென்று பார்க்கணும் அப்படின்னு ஹனுமான் கிட்ட ஸ்பெஷலா சொல்றாராம் சுக்ரீவன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ராமர். கேட்டுக்கொண்டிருந்தவர் உடனே என்ன பண்றாராம், ஹனுமனை பக்கத்துல கூப்பிடுறாராம். கூப்பிட்டு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னாக்க, சுக்ரீவன் சொன்னதை கேட்ட ஹனுமனது சிறப்பையும் ஹனுமனது மிகச்சிறந்த பராக்கிரமத்தையும் கேள்விப்பட்டு ராமர் பக்கத்துல கூப்பிடுறாராம். கூப்பிட்டு தன்னுடைய மோதிரம், கையில போட்டு கொண்டு இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாராம். யார்கிட்ட? ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு, இந்தா இதை வைத்துக்கொள், நீ சீதையை பார்க்கும் பொழுது உனக்கு இது உதவியாக இருக்கும். இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இதை பார்த்தா சீதை உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவா. அதனால நீ எங்கிட்டந்து வந்தங்கிறது சீதைக்கு நல்லா புலப்படும், உனக்கு சகல விதமான வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு ராமர் தனிப்பட்ட முறையில 4 பேர் கிளம்புறாங்க, இவ்வளோ வானர வீரர்கள் கிளம்புறாங்க, யார்கிட்டையும் சொல்லல. அவர் ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும்தான் சொல்றாரு, நீ இதை வைத்துக்கொள், உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்ன உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மோதிரத்தை வாங்கி தலைமையில இப்படி வச்சுக்கிறாராம். தலைமையில இப்படி தூக்கி, கையை தூக்கி அந்த மோதிரத்தை கையில வச்சுக்கிறாராம். வச்சுட்டு ஸ்ரீராமரை ஆஞ்சநேயர் அப்படியே நமஸ்காரம் பண்றார். எனக்கு நீங்கள் தான் என்னுடைய வெற்றியுடன் எனக்கு சகலவிதமான உதவிகளையும் செய்ய வேண்டும், உங்களுடைய அருள் அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலடியில விழுந்து சரணாகதி பண்ணிக்கிறாராம். ஆஞ்சநேயர் செய்த உடனே அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறார், தலைமையில வச்சுக்கிறார். கையிலலாம் வச்சுக்கல, தலைமையிலேயே அப்படியே வச்சுக்கிறாராம். வைத்து கொண்டவர் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறார்கள். யார் யாரு? ஆஞ்சநேயர், நீலன், நலன் மற்றும் தாரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஜாம்பவானும் இருக்கார், அங்கதனும் இருக்காங்க. அங்கதன் தலைமையில தான் இந்த டீம் கிளம்புது. எந்த பக்கம்? தெற்கு பக்கம் நோக்கி கிளம்புது. இப்பொழுது ஒவ்வொருவரும் அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லைங்களா, எல்லாம் சொல்லிட்டு தானே கிளம்பணும். ஒவ்வொரு குரூப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சுக்ரீவனை ராமர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாராம். இப்படி பாக்குறாராம். உடனே சுக்ரீவனுக்கு சந்தேகம் ஏன் இப்படி பாக்குறாரு அப்படின்ட்டு உடனே சுக்ரீவன் கேட்கிறார், ஸ்ரீராமரே ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னதும், இல்ல சுக்ரீவா, எனக்கு ஒரு சந்தேகம், உன்னால எப்படி எந்தெந்த பிரதேசம், எந்தெந்த பகுதியில என்னென்ன மலை இருக்கு, என்னென்ன காடு இருக்கு, என்னென்ன ஆறு இருக்கு, அந்த ஆறுக்கு பக்கத்துல என்ன கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்குள்ள போய் எப்படி தேடணும், இத்தனை தகவலையும் அத்தனை விஷயத்தையும் இவ்வளவு விவரிப்பாக இவ்வளவு அருமையாக நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றியே, இது உனக்கு எப்படி முடியுது, இது எப்படி உனக்கு சாத்தியம், உன்னால் எப்படி இது முடிகிறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு உடனே சுக்ரீவன் என்ன சொன்னார் தெரியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, வாலிக்கும் எனக்கும் சண்டையாச்சுன்னா வாலி என்னை துரத்தி அடிச்சிடுவான், வெளியில போ அப்படின்னு. அப்போ நான் எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு ஒவ்வொரு பகுதிக்கா போவேன். தெற்கு பகுதிக்கு போவேன், கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, இப்படி ஒரு பகுதிக்கா போவேன். அங்க பல பிரதேசங்களை பார்த்திருக்கேன், மலைகளை பார்த்திருக்கேன், காடுகளை பார்த்திருக்கேன், ஆறுகளின் கரைகளை பார்த்திருக்கேன், குகைகள், பல குகைகளை பார்த்திருக்கேன். அதனால நிறைய இடங்களை நான் பார்த்துட்டேன் பிரபு. அதனால எனக்கு பழக்கம், அதனாலதான் எனக்கு தெரியும் எங்க இருந்தாலும் வாலி வந்துருவான். ஆனா அவன் வர முடியாத ஒரே ஒரு இடம் எதுனாக்க மதங்க முனிவரது ஆசிரமம் மட்டும்தான். அதனால தான் நான் அந்த ரிஷிமுக பர்வதத்துல நான் என்ன மறைத்து கொண்டு நான் வாழ்ந்து வந்தேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றாராம். யாரிடம்? ஸ்ரீராமரிடம். இப்போ ராமர் எனக்கு புரிஞ்சுது, அப்படியா விசேஷம் அப்படின்னு கேட்டுக்கிறாராம். எப்படியும் 1 மாத காலம் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால 1 மாசம் ஆகும் அவங்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னுட்டு ராமரும் லக்ஷ்மணரும் மீண்டும் கிளம்பி பிரசர்வன மலைக்கே போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பிரசர்வன மலைக்கே போயிட்டாங்க. வந்தாங்க, இவங்க எல்லாம் பேசினாங்க, ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு அனுப்பிட்டாங்க. யார் யார் எந்தெந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ணி பிரிச்சு அனுப்பிட்டாங்க. வேலை முடிஞ்சிட்டு இப்ப சுக்ரீவன் போய் அவரோட நாட்டு வேலைகளை பார்க்கணும் இல்லையா. அவருக்குன்னு கிஷ்கிந்தா கிங்டம் இருக்கு இல்லையா, அங்க நிறைய வேலை இருக்கும்ல. அதுக்காக சுக்ரீவன் கிளம்பி போறாரு, பல்லக்குல கிளம்பி சுக்ரீவன் போறாரு. மற்றவர்கள் ராமர், லக்ஷ்மணர்,
இவர்கள் இருவரும் வந்து திருப்பி பிரஷர்வன மலையில அவங்க ஒரு குகைக்குள்ள தானே இருக்காங்க, அந்த குகைக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி, இப்போ என்ன ஆகுது? 4 புறங்களிலும் வானர வீரர்கள் சேனைகளோட கிளம்பி போயிட்டாங்க இல்லையா? கிளம்பி போனதற்கு அப்புறம் 1 மாத காலம் ஆச்சாம். 1 மாதம் ஆன உடனே எங்கே இருந்து அவர்கள்லாம் கிளம்பி போனாங்களோ அந்த பகுதிக்கு ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா 1 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு செய்தி கொண்டு வர போறாங்க, அதனால நம்ம அங்க போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்களாம். வந்த உடனே அதாவது முதல்ல யார் அனுப்பினாங்களோ சதபலிங்கிறவர், சுஷேனர் அப்படிங்கிறவர், வினதா அப்படிங்கிறவர், இப்படி எல்லாருமாக வந்துட்டாங்க. அதாவது கிழக்கு பகுதிக்கு சென்றவர், மேற்கு பகுதிக்கு சென்றவர், வடக்கு பகுதிக்கு சென்றவர், ஒவ்வொரு டிரெக்ஷனுக்கும் போனாங்க இல்லையா? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்துன்னு அந்த பகுதிக்கு சென்ற வானர வீரர்கள் அத்தனை பேரும் 1 மாத காலத்தில் திரும்பி வந்துட்டாங்க. வந்தவங்க உடனே சுக்ரீவன் கிட்ட கதையா சொல்றாங்க. அரசே, நாங்கள் போனோம், குகைகள்ல தேடினோம், மலைகள்ல தேடினோம், ஆற்று பகுதிகள்ல தேடினோம், ஒரு இடம் விடாம தேடினோம், எல்லா பிரதேசங்கள்லயும், நாடுகள்லயும், மாளிகைகள்லயும், மரங்கள்லயும், இப்படி ஒரு இடம் நாங்க விடல, சமுத்திரத்துல கூட தேடி பார்த்துட்டோம், ஆனா எங்கேயும் எங்களால சீதையை கண்டே பிடிக்க முடியல, அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாரும் இப்படி தலையை குனிஞ்சு நின்றுட்டாங்களாம். எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு வருத்தமாக இருக்கு, எங்களால சீதையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க எல்லாருமா அங்க பேசிக்கிறாங்களாம். தெற்கு பகுதிக்கு சென்ற, அதாவது ராவணன் வந்து கடத்தி கொண்டு சென்றதாக சொல்லப்பட்ட திசை வந்து தெற்கு பகுதி, அதாவது டிரெக்ஷன் வந்து சவுத் சைடு. அந்த பகுதிக்கு சென்ற ஹனுமன், அங்கதன் சேனை வந்து நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம், நம்புறோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். சரி, என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கதன் தலைமையில கிளம்பி போனாங்க இல்லையா ஹனுமான் எல்லாரும். அப்போ என்னாச்சு, அவங்க என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? அவங்க எல்லாம் விந்திய மலைப்பகுதி, அதற்கு அடுத்தபடியாக உடனே இருக்கக்கூடிய விந்திய மலைப்பகுதி எல்லாம் தேடிக்கொண்டே வராங்களாம். ஒரு பகுதியாக ஒரு ஏரியா கூட விடாம அலசி 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 தேடிக்கொண்டே வராங்க. அப்போ அங்க கண்டு மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷியா, அவருடைய பையனை வந்து யாரோ கொன்னுடுறாங்க, ஒரு அசுரன் கொன்னுடுறான். அதனால அவர் ஒரு பகுதி முழுக்கவே எந்த உயிரினங்களும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு பகுதி முழுக்க வந்து ஒரு ரிஷி, அவர் வந்து ஒரு சேஜ், ஒரு முனிவர், அவர் வந்து தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக ஒரு பகுதி முழுக்க யாருமே உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமும் போய் தேடுறாங்களாம். கிடைக்கவே இல்லை சீதை. அதற்கு பிறகு ஒரு அரக்கனை பார்க்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ராவணன் யாரு, எப்படி இருப்பா எதுவும் தெரியாது இல்லையா? அதனால அந்த அரக்கனை பார்த்த உடனே நினைச்சுக்கிறாங்களாம், இதுதான் ராவணனா இருக்கும் அப்படின்னு அந்த அரக்கனோட சண்டை போடுகிறார்களாம். அங்குதான் தான் அந்த அரக்கனை வந்து கொல்றானா. கொன்னு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் தெரியுது இது ராவணன் இல்லைன்னு. ஸோ என்னதான் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சோகமா ஆயிடுது. அப்படியே அங்கிருந்து தெற்கு பகுதியாக அப்படியே கிளம்பி வந்து கொண்டே இருக்காங்க. ஒரு பகுதியாக தேடிக்கொண்டே வராங்க. வெள்ளிமலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கான். அந்த பகுதி எல்லாமும் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வெள்ளிமலை அப்படிங்கிற பகுதிக்கு தென்மேற்கு திசையில, சவுத் வெஸ்ட் திசையில வந்து அது ஒரு டிரெக்ஷனுக்காக அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் ஐடென்டிபிகேஷன் சொல்லுவாங்க. சரியா? எந்த இடத்துல எப்படி இருக்கு லேண்ட்மார்க் சொல்லணும்ல, அதுக்காக இந்த தென்மேற்கு பகுதியில வந்து ருக்ஷபிலம் அப்படிங்கிற ஒரு குகை இருக்கும். ஒரு பெரிய மலை, அந்த மலைக்குள்ள ஒரு குகை, அந்த மலையில் உள்ள குகையினுடைய பகுதிக்கு பேரு ருக்ஷபிலம் அப்படிங்கிறது அந்த பகுதி. அந்த பகுதி கிட்ட வந்துட்டாங்க இந்த வானர வீரர்கள். நம்முடைய ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், இப்படி எல்லாருமா வந்துட்டாங்க. வந்தவர்களுக்கு ரொம்ப பசி தாகமாக இருக்கு. அந்த பகுதியில மரங்களோ கனிகளோ எதுவுமே இல்லை, தண்ணீர் கூட இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே, நம்ம என்ன பண்றது, ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு வரும்பொழுது அந்த குகையிலிருந்து பறவைகள் பறந்து போறதா பார்க்கறாங்க. அங்க ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள இருந்து பறவைகள் வெளியில வர்றதை பாக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு குகைக்குள்ள இருந்து பறவைகள் வர முடியும்? பறவைகள் பறந்து வந்ததுன்னா நிச்சயமாக அங்க ஏதாவது நீர்நிலை இருக்க வேண்டும், ஏதாவது தண்ணீருக்கான இடம் இருக்க வேண்டும். தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அந்த பறவைகள் போயிட்டு வரும், தண்ணீர் இருக்கிற இடத்துலதான் பறவைகள் இருக்கும். அதனால இந்த பறவைகள்லாம் வெளியில வர்றதை வச்சு பார்க்கும்போது அந்த குகைக்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ தண்ணீர் இருக்கணும், நீர்நிலை இருக்கணும் அப்படின்னு இவங்களா முடிவுக்கு வர்றாங்களாம். பல மலைப்பகுதியா இருக்கு, பசிக்குது வேற, அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போறதுன்னு முடிவு பண்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னாக்க, ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய பகுதியாக இருக்காம் அந்த குகை. அதாவது ஒருத்தர் தான் இப்படி போக முடியுமா, இவ்வளோ சின்ன குகையா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு அந்த குகையோட என்ட்ரன்ஸ். அந்த குகைக்குள்ள ஒருவர் பின் ஒருவராக
கையை பிடித்து கொண்டு போறாங்களாம். ஒருத்தர் தான் நுழைய முடியுமா. அப்படி எவ்வளவு தூரம் போறாங்கன்னா 1 யோஜனை தூரம் வந்து போறாங்க. கிட்டத்தட்ட 4 மைல் வந்து போறாங்க. அவங்க ஒருவர் பின் ஒருவராக கையை பிடித்து கொண்டு அவ்வளோ தூரம் அந்த குகை உள்ள போகுதாம். உள்ள போய்கிட்டே இருக்கு. ஒன் பை ஒன்னா போறாங்க. முன்னாடி இருக்கிற ஒருத்தர் கையை, பின்னாடி இருக்கிறவங்க கை அப்படி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டே ஒவ்வொருத்தரா உள்ள வராங்க அந்த குகைக்குள்ள. உள்ளுக்குள்ள போனா அட் த எண்ட் ஆஃப் த கேவ் வந்து என்னன்னாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது இப்படி இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல எல்லாம் நிறைய பழங்கள், பூக்கள் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். அந்த குகைக்குள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்காம். அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் அப்படி மின்னுதான், தங்கமயமா இருக்காம். அங்க வந்து ஒரு அழகான ஒரு பெரிய குளம் இருக்காம். அந்த குளத்துல முழுக்க தாமரை பூக்கள் மலர்ந்து இருக்காம். அதற்குள்ள வந்து மீன்கள் ஓடிக்கொண்டே இருக்காம். அந்த பகுதியை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்காம். ரொம்ப ஒரு அழகான ஒரு பகுதியாக இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து தங்கமயமாக கோல்டன் கலர்ல வந்து எல்லாமே வந்து கிளிட்டரிங்கா இருக்காம். இவங்களுக்கு என்ன ஏதுன்னே புரியல. அந்த பகுதியில பார்த்தா ஒரு சன்னியாசினி, அதாவது பெண் துறவி, அதாவது ஒரு லேடி சேஜா இருக்காங்க. அந்த லேடி வந்து புலித்தோல் போட்டு அது மேல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெண் சன்னியாசினி அங்க உட்கார்ந்துருக்காங்க. இவர் உடனே பார்க்கிறார். யாரு? ஹனுமான். உடனே என்ன பண்றாரு, இது யாரோட இடம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஹனுமான் என்ன பண்றாரா, போய் அந்த பெண்மணியை போய் பார்த்து வணங்குறாராம். இந்த மாதிரி சொல்றாரு, நான் வந்து என்னுடைய பெயர் அனுமன், நாங்கள்லாம் வந்து வானர வீரர்கள், நாங்க வந்து ராம காரியத்திற்காக வந்திருக்கிறோம். தாங்கள் யார்? தாங்கள் ஏன் இவ்வளோ பெரிய குகை, அந்த குகைக்குள்ள இவ்வளோ ஒரு அழகான பகுதியாக இருக்கு, நீங்க யாரு, என்ன, நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்களே, என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறாராம் அந்த பெண்ணை பார்த்து. அந்த பெண் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, இந்த குகை வந்து மயன் என்ற அசுரனுக்கு சொந்தமான குகை இது. அந்த மயன் என்ற அசுரன் வந்து ஒரு சிற்பி. அவன் தான் வந்து இந்த குகையை உருவாக்கி வச்சிருக்கான். அவனுக்கும் இந்திரனுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்தது. மயனுக்கும் இந்திரனுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்தது. மயனுக்கு மனைவி உண்டு. அந்த மனைவியின் பெயர் ஹேமா. அவள் வந்து நடனத்திலும் நல்ல இசை ஞானமும் கொண்டவள். ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்ணு. தேவதையை தான் கல்யாணம் பண்ணி கொண்டான் அந்த அரக்கன் கல்யாணம் பண்ணி கொண்டது தேவர் குலத்து பெண்ணு. தேவதையை தான் வந்து அவன் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கான். அந்த பெண்ணின் பெயர் ஹேமா. இப்படி இருக்கும் பொழுது இந்த மயனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை. அசுரன் வந்து இந்த மயன், இந்திரன் வந்து தேவர்களின் தலைவர். இவர்கள் இருவருக்கும் மிகப்பெரிய போர். அந்த போரின் முடிவில் வந்து இந்த மயன் கொல்லப்பட்டு விட்டான். இந்திரன் வந்து மயனை கொன்று விட்டான். இப்போ கொன்றுவிட்டு இந்த குகை பகுதியை முழுக்க அந்த ஹேமா என்ற பெண்ணுக்கு கொடுத்து விட்டு இந்திரன் சென்று விட்டார். அந்த ஹேமா என்ற பெண்ணினால் நியமிக்கப்பட்ட காவலாளினா நான் அப்படின்னு சொல்றாங்களாம். அதாவது இந்த குகையை பார்த்து கொள்வதற்காக என்னை நியமித்திருக்கிறார்கள், ஹேமாவால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாளாம். என்னுடைய பேரு ஸ்வயம் பிரபா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. நான் வந்து ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய மேருமலை என்ற ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலையை சார்ந்தவள்னா இந்த குகையை வந்து பார்த்து கொள்வதற்காக என்னை வந்து இங்க நியமிச்சிருக்காங்க. நான் இந்த குகைக்குள்ள வசித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம் அந்த பெண்மணி. உடனே ஆஞ்சநேயர் சொல்றாரு, இந்த மாதிரி என் கூட வந்திருக்கக்கூடிய வானர வீரர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பசியா இருக்கு, தாகமா இருக்கு, தண்ணீர் கிடைக்குமா, சாப்பிடணும், நாங்கள் கொஞ்சம் களைப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து இவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன வேணுமோ சாப்பிடுங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரு? இந்த ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற அந்த லேடி, உள்ள இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ள இருக்காங்க இல்லையா, அந்த லேடி சொன்ன உடனே இவர் ஆஞ்சநேயரோட சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து நல்லா களைப்பா இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ உடனே ஆஞ்சநேயர் சொல்றாராம், ஸ்ரீராமரது காரியத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது. எங்களுக்கு கொடுத்த காலக்கெடுவே 1 மாசம்தான். அதற்குள்ள நாங்கள் போய் சீதையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். நாங்கள் சீதையை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். சீதா மாதாவை தேடிக்கொண்டு வரோம். எங்களால் கண்டே பிடிக்க முடியல. எங்க இருக்கிறார்கள் என்றே எங்களுக்கு தெரியல. ராவணனது இடமே எங்கன்னு தெரியல. எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. சுக்ரீவன் தான் எங்களை அனுப்பியிருக்காரு, வாலி கொல்லப்பட்டு விட்டார், ஸ்ரீராமர் எங்க இருந்தார், எங்க இருந்து வந்தார், இப்படி சகல விஷயங்களையும் ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற அந்த பெண்மணி கிட்ட அங்கதனும் ஹனுமனும் மாறி மாறி சொல்லிடுறாங்க. எல்லா பிளாஷ்பேக்கையும் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பெண்மணி வந்து, அப்படியா நீங்க கிளம்பணுமா, சரி ஓகே நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பதிலுக்கு பிரதி உபகாரம் பண்ணணும் இல்லையா, நம்ம அவங்க வீட்டில் போய் தங்கிட்டோம், அவங்க வீட்டில் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம்னா நம்ம அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல. இப்போ நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறோம்னாக்க
அவங்க வீட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஹெல்ப் வேணுமா நம்ம கேட்போம் இல்லையா, கேட்கணும் இல்லையா குட்டீஸ், அதானே கரெக்டு. அதே மாதிரி ஆஞ்சநேயர் கேட்குறாராம், உங்களுக்கு ஏதாவது சேவை நான் செய்யட்டுமா, உங்களுக்கு ஏதாவது பணி இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்து விடுகிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்குறாராம். அதற்கு அந்த பெண்மணி ஸ்வயம் பிரபா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்து மகா சமுத்திரத்தை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டும். இந்து மகா சமுத்திரம் என்பது நீங்கள் கிளம்பி வந்தீங்க இல்லையா பிரஷர்வனமலை, அந்த பிரஷர்வனமலைக்கு நேராக சவுத் சைடு தெற்கு பகுதியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு டிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க சும்மா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இந்து மகா சமுத்திரம் என்பதை தாண்டி தான் நீங்க போகணும். இந்து மகா சமுத்திரத்துக்கு இன்னும் நீங்க ரொம்ப தூரம் போகணும், இன்னும் தெற்கு பக்கம் போகணும். போனீங்கன்னா தான் நீங்க சமுத்திரத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸா கொடுக்குறாங்களாம். நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும், அவசியம் நிச்சயம் வெற்றி பெறும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அவசியம் வெற்றி வந்து சேரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ வந்து அவர் சொல்றாரு, நாங்க வெளியில போகணும், எங்களை வெளியில அனுப்பி வைங்க. அது குகைக்குள்ள, அது ரொம்ப குட்டி பேசேஜ் மாதிரி தானே இருந்தது, அப்படித்தானே வந்தாங்க, வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாராம், எப்படியாவது எங்களை வெளியில போக வைங்கன்னு. உடனே அந்த பெண்மணி ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக, தன்னுடைய சக்தியின் மூலமாக அத்தனை பேரையும் அந்த குகையை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்களாம். இப்படி பண்றாங்களா, உடனே எல்லாரும் அந்த குகையை விட்டு வெளியில வந்துடுறாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை குட்டீஸ்? அந்த மாதிரி எல்லாரும் வெளியில வந்துடுறாங்களாம். இப்போ குகைக்கு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து நின்று கொண்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அங்கதன் ஆரம்பிக்கிறாராம். அங்கதன் என்ன சொல்றாரு தெரியுமா, என்னால என்ன பண்ண போறோம்னு தெரியல, 1 மாச காலக்கெடு முடிஞ்சு போச்சு, நம்ம திரும்பி போனோம்னா சுக்ரீவனுக்கு நம்ம மேல கோபம் வரும், நம்ம எல்லாரையும் கொன்னு போட்டுருவாரு, அதனால எனக்கு வரவே பயமா இருக்கு, திருப்பி கிஷ்கிந்தா வரவே பயமா இருக்கு, நம்மளால சீதையை கண்டுபிடிக்க முடியல, நம்ம இனிமே எந்த மூஞ்சை வைத்துக்கொண்டு நம்ம போய் சுக்ரீவனை போய் பார்ப்பது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கதன் சொல்றாராம். அப்போ வந்து ஹனுமான் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, நாம வந்து கொடுத்த வேலையை முடிக்கணும், சீதையை தேடி கண்டுபிடித்த பிறகு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்றாராம் ஹனுமன். ஆனா அந்த கூட்டத்துல இருந்த தாரா அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். ஒருத்தர் பேர் தாரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வானர வீரர் வந்து என்ன சொல்றாராம், இல்ல இங்கேயே நம்ம பட்டினி கிடந்து செத்து போயிடலாம், நம்ம உயிரோடயே இருக்கக்கூடாது, நம்ம இங்கேயே உயிரை விட்டுருவோம், நம்ம இங்க இருக்கணுங்கிறதே கிடையாது, ஏன்னா நம்ம அங்க போனோம்னா எப்படியும் சுக்ரீவன் நம்மளை கொன்னுடுவார், ஏன்னா நம்ம வந்து சீதையை கண்டுபிடிக்க முடியல, நம்ம எடுத்த முயற்சி வந்து தோல்வி அடைந்து விட்டது என்று நாம எந்த முகத்தில் சென்று விழிப்பது, அதனால யாரையும் என்னால பார்க்க முடியாது, பெட்டர் வந்து நம்ம இங்கேயே நம்ம உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கதன் சொல்றாராம், அதுதான் சிறந்த வழி, நம்ம இங்கேயே உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் சொல்றாராம், அங்கதா நீ வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய், சுக்ரீவன் அப்படி பட்டவர் கிடையாது, சுக்ரீவன் நல்லவர் தான், குரங்குகளுக்குனாலே புத்தி மாறுமா, அதே மாதிரி நீ யோசிக்கிற அங்கதா, நீ வந்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்க, அதனால அப்படி நினைக்காத. நிறைய பேர் அவங்க குடும்பம், நம்ம இவ்வளோ வானர வீரர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கோம், அவர்கள் குடும்பத்தினர் எல்லாம் அங்க இருக்காங்க கிஷ்கிந்தைக்கு, எல்லாரும் இங்கேயே சாகக்கூடாது, எப்படியாவது நம்ம திருப்பி போய் சுக்ரீவனிடம் விஷயத்தை சொல்லணும், கண்டுபிடிக்க முடியலனாலும் கண்டுபிடிக்க முடியலன்றதை நம்ம சொல்லணும், இங்கேயே உயிரை விடுவது என்பது சரியா இருக்காது, நம்ம திரும்பி போகணும் கிஷ்கிந்தைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்கதன் வந்து என்ன தெரியுமா சொல்றாரா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அழுறாராம். அங்கதன் வந்து அழறாராம், அழுதுண்டே சொல்றாராம், நான் வரமாட்டேன், நான் வந்தா சுக்ரீவன் என்னை உயிரோட விடமாட்டான், சுக்ரீவன் ஒரு மூர்கன், முரடன், அவன் வந்து இரக்கமே இல்லாதவன், எங்க அப்பாவை கொன்னது சுக்ரீவன் தான், இல்லைன்னா எங்க அப்பா இப்போ உயிரோட இருப்பாரு, எங்க அப்பா இருக்கும்போதே அவரோட குகையோட பாறையை ஒன்னா மூடி அவன் வந்து எங்க அப்பாவை வெளியில வரவிடாம செய்தவன் தான் அந்த சுக்ரீவன், சுக்ரீவன் நிச்சயமா என்னை உயிரோட விடவே மாட்டான், நான் திரும்பி போனேன்னா என் சுக்ரீவன் என்னை கொன்னே தீத்துருவான், அதனால நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தேம்பி அழறாரா இந்த அங்கதன் வாலியோட சன் இல்லையா. அங்கதன் வந்து தேம்பி அழுது அங்க தர்பை புல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தர்பை புல்லை எல்லாத்தையும் கீழே விரிச்சு அதுல அப்படியே உட்காந்துக்கிறாங்களாம். உட்கார்ந்த உடனே எல்லாருமா இவர் அங்கதன் உட்கார்ந்த உடனே பார்த்து கொண்டிருக்கிற வானரர்கள் தானே எல்லாருமே, மங்கீஸ் தானே, அவங்க எல்லாருமே அதே மாதிரி உட்காந்துக்கிறாங்களாம். அந்த தர்பை புல் மேல விரிச்சு உட்காந்துட்டாக்க பட்டினி கிடந்து உயிர் விடுதல் அப்படிங்கிறது அந்த காலத்துல பழக்கமா இருந்திருக்கு. நம்ம அம்மா கிட்ட எல்லாம் கோச்சிக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சாப்பிடாமலே இருந்தா உயிர் போயிடும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக இது ஒரு முறையாக அந்த காலத்துல இருந்தது. தர்பை பிள்ளை விரித்து வைத்து, தர்பைன்னு ஒரு புல் உண்டு, அந்த புல் கட்டை விரிச்சு அது மேல உட்காந்து அப்படியே உயிர் விட்டுறது, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாப்பிடாம இருக்க அவங்க உடம்புல தெம்பு இல்லாம போய் அவங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு முறை, உயிர் விடக்கூடிய ஒரு முறையாக இருந்தது அந்த காலத்துல. அது மாதிரி அங்கதன் சொன்ன உடனே எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ ஒருவர் ஒரு குகை இருக்கு, அந்த குகையின் வெளியிலிருந்து வந்து எட்டி பார்க்கிறாரு, யார் இவங்கெல்லாம், என்ன நடக்குது அப்படின்னு. யார் அவரு?
அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? எஸ் ததா பாய். ஹலோ, ஹாய் மனோஜ், வெல்கம் டு சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் ஸ்டாரா இன்னைக்கு என் கூட பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்க மீட் பண்றதுல. என்ன படிக்கிறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க என் கூட? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆன்ட்டி. சென்னையில இருந்து பேசுறேன். வெரி குட். சென்னையில இருந்து பேசுறீங்க, 7th ஸ்டாண்டர்ட். உங்க ஸ்கூல் பேரையும் சொல்லாமே. பிரின்ஸ் ஆன்ட்டி, பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வெரி குட். நீங்க சாட்டர்டே சண்டே 2 நாளும் பாப்பீங்களா ராமாயணம்? ஓகே, வெரி குட். நெத்தியில வந்து அழகா நாமத்தோட வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு இப்படி பாக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ரொம்ப அழகா இருக்கு. சோ இத கண்டினியூ பண்ணனும், வெக்கப்பட்டு விட்டுற கூடாது. டெய்லி வைக்கிறேன் ஆன்ட்டி. வெரி குட், வெரி குட். தட்ஸ் ரியலி கிரேட். சரி, உங்களோட ஹாபிஸ் என்னென்ன? என் ஹாபிஸ் டிராயிங் ஆன்ட்டி. வாவ். அப்புறம் டிராயிங் பண்ணுவீங்க. விளையாடுறதுன்னா என்னென்னலாம் விளையாடுவீங்க? கிரிக்கெட் ஆன்ட்டி. மோஸ்ட்லி கிரிக்கெட் தான். ஆமா ஆன்ட்டி. வெரி குட். சரி, புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு? இருக்கு ஆன்ட்டி. ஓகே. ராமாயணம் வந்து படிக்கிறது நல்லா இருக்கா, கதையா கேக்குறது நல்லா இருக்கா? கதையா கேக்குறது தான் ஆன்ட்டி நல்லா இருக்கு. கதையா கேக்குறது பிடிச்சிருக்கு. ஆமா ஆன்ட்டி. வெரி குட். சரி, உங்களுக்கு நீங்க எப்பையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க ராமாயணம் சுட்டீஸ் நேரத்துல? 3 months முன்னாடி தான் ஆன்ட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். 3 months-ஆ பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா ஆன்ட்டி. முதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க பார்த்ததுன்னாக்க எதுல பிடிச்சது உங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஆன்ட்டி. ஞாபகம் இல்ல. எதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க ஞாபகம் இல்ல? இல்ல ஆன்ட்டி. சரி, நீங்க மட்டும் பாப்பீங்களா இல்ல வீட்ல அப்பா அம்மாவும் சேர்ந்து பாக்குறாங்களா? அப்பா அம்மாவும் பாப்பாங்க ஆன்ட்டி. அப்பா அம்மாவும் பாப்பாங்களா? ஆமா ஆன்ட்டி. வெரி குட், வெரி குட். நீங்க ராமாயணம் பாக்குறத சொன்னீங்க மனோஜ். ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன? ராமர் லக்ஷ்மணர் ஆன்ட்டி. ராமர் லக்ஷ்மணர் 2 பேரையும் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா ஆன்ட்டி. வெரி குட். சரி, லக்ஷ்மணர் கிட்ட ரொம்ப பிடிச்ச இந்த விஷயத்தினாலதான் எனக்கு லக்ஷ்மணரை பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்வீங்க? அவர் வந்து ரொம்ப ஏமாத்த மாட்டார் யாரையும், நல்ல விதமா பேசுவாரு ஆன்ட்டி. அதுக்குதான். ஓ, ஏமாத்த மாட்டார், நல்ல விதமா லக்ஷ்மணர் பேசுவாரு, அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட். சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து இந்த சுட்டீஸ் நேரம் பாருங்க, ராமாயணம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எதுக்காக சொல்வீங்க? ஏன்னா நம்மளுக்கு வந்து நேர்மையா போறது அதுக்கு ஒண்ணு ஆன்ட்டி. அதுக்கப்புறம் பக்தியும் இருக்கிறது ஆன்ட்டி. சும்மா சண்டை போடக்கூடாது. ஓகே. சோ ராமாயணம் பாக்குறதுனால நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம், அதுக்காக நம்ம இத பார்க்க சொல்லலாம். கரெக்டா? ஓகே. அதுல ஒரு क्वेश्चन கேக்குறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காப்பா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு ஆன்ட்டி. அது எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்து வின்னர் ஆகிதான் உங்களை செலக்ட் பண்ணி தான் இப்ப நீங்க எங்களோட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சுப்பீங்களா இல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பீங்களா? எப்படி உங்களுக்கு கரெக்டா பாக்குறதுலயே ஞாபகம் வச்சுட்டு சொல்லிடுறீங்க? அதுக்கப்புறம் அம்மா எழுதுவாங்க ஆன்ட்டி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன், அம்மா தப்புன்னா சொல்றாங்க ஆன்ட்டி. ஓகே 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 ஓகேப்பா. வெரி குட் மனோஜ். சரி, இப்ப வந்து இப்ப ராமாயணம் முடிச்சிட்டோம்னாக்க இப்ப நம்ம வேற என்ன நெக்ஸ்ட் சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்? நான் வந்து டெய்லி 5 o'clock விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பேன் ஆன்ட்டி. வெரி குட். ஓகே ஓகே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, சுட்டீஸ் நேரத்துல இப்ப ராமாயணம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிருச்சுன்னா இப்ப அடுத்து சுந்தரகாண்டம் வரப்போகுது, யுத்த காண்டம் வரப்போகுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேற என்ன சொல்லலாம்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மகாபாரதம் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? ஓகே. அதெல்லாம் சீரியல்லே பாத்துடுறாங்கல்லப்பா நிறைய பேரு. சரி, நான் சொல்றது நல்லா இருக்கா? புரியுது உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ சாட்டர்டே சண்டே 2 நாளும் பாப்பீங்களா இல்ல ஏதாவது ஒரு நாள் மட்டும் தான் பாப்பீங்களா? சாட்டர்டே சண்டே 2 நாளும் பாப்பேன் ஆன்ட்டி.
2 நாளும் பாக்குறீங்க. இப்போ நீங்க வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி வின்னர் ஆகி செலக்ட் பண்ணி என் கூட பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணிட்டேன் ஆண்டி நிறைய பேருக்கு. அப்படியா? வெரி குட் பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசினது. நான் கராத்தேல பிளாக் பெல்ட் ஆண்டி. சிச்சோ அப்படியா? வெரி குட் வெரி குட், வெரி நைஸ் வெரி நைஸ். சரி, ஓகே மனோஜ், நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. ஆண்டி கராத்தேல வின் பண்ணது. அப்படியா? வெரி குட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் ஆண்டி. பெஸ்ட் விஷஸ். நீங்க தொடர்ந்து பாருங்க. ஓகே ஆண்டி. என் கூட நீங்க வந்து क्वेश्चंस நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா திருப்பி நம்ம மீட் பண்ணலாம், திருப்பி பேசலாம். ஓகே ஓகே ஆண்டி. பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.